ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போதும். அதாவது தளபதி ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான்டா, ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைலாக்கு அவர் அழகாக பேசியிருப்பார். எனக்கு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அன்னைக்கு இனிச்சுதா, இன்றைக்கி கசக்குதா அப்படின்ட்டு. என்னென்னா சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லாட்டி நான் இல்லை, அந்த லைக்கு ஹைப் எல்லாம் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா மேடம் உட்காந்து ஒரு பிளானை போடுறாங்க. போடுறதுக்கு முன்னாடி சாங் பாடுறாங்களா? இதில் என்னங்க இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். போன வாரம் ஒரு பொண்ணு இதே மாதிரி தான் வருத்தப்பட்டு அந்த ஐஸ்கிரீம் சண்டைக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு கொடுக்கல அப்படின்ன உடனே அது ரொம்ப ஒரு இதுவாக போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கமருதீனை பழி வாங்குறதுக்கு சபரி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருப்பாங்க. எது எப்படியோ கமருதீனுக்கு பழி வாங்குறதுக்கு தான் பாதி, சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ரெண்டாவது பட்சம். இப்போது அன்றைக்கி அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா காலையில் அமித் கூட பேசியிருப்பாங்க. விஜய் பார்வதி கூட வந்து ரம்யா வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஃபுல்லாக யுவன் சங்கர் ராஜா அவருடைய லவ் ஃபெயிலியர் சாங்காக போடுவாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ், பாவமாக இருக்குங்க இந்த பார்வதி பார்க்க, இந்த மாதிரி பண்ணுறால இந்த அரோரா, கமருதி இப்படி பண்ணலாமா, அரோரா இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸு. நம்ம சரி பிக் பாஸ் தானே நம்ம பார்த்து தானே இருக்கோம், ஒரு நாள் நடக்கும்னு பார்த்தா அடுத்த ஒரு 3-4 நாள் நடக்குது பாருங்கள். இப்போ இந்தம்மா பாட்டு பாடுறாங்க. அரோரா என்னென்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? தொட்டவுடன் ஓடுறிய லட்சாவதியை சாங்க பாடுறாங்க. அதுக்கப்புறம் பூவரசு இலையிலே பிபி செஞ்சு ஊதினோம், பள்ளிக்கூட பாடம் மறந்து பட்டாம்பூச்சி ஆகினோம், கமருதீன் நினைவுகள். எப்படி இருக்குது? இப்படி தானே அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, பூவின் முகவரி காற்று அறியுமே என்னை உன்மனம் அறியாதா, அதாவது பூட்டி வைத்த என்ன ஆசை மேகங்கள் என்னை பார்த்ததும் பொழியாதான். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கேன். நல்ல சாங்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக தேவையான அந்த லைன் இது நம்மளை அறியாமல் வரும், உள்ளுக்குள்ளே அது ஒன்று வரும். நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்கை நம்மளும் பாடுவோம். ரொம்ப வருத்தமாக இருப்போம். அது ஒரு லவ் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா ராசாவே அது மாதிரி நான் கொஞ்சம் பழைய பாட்டாக பாடுறேன். நீங்கள் இந்த மாதிரி அதாவது மைண்டுக்குள்ளே வரும். சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமான ஒரு பாட்டு நம்மளை அறியாமல் வரும். துக்கமாக இருக்கும்போது துக்கமான பாட்டு, இல்லை யாராவது ஒரு தெரிஞ்சவங்களோட டெத்துக்கு போய்ட்டு வந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய லவ் ஃபெயிலியர்னா அது வந்து நம்மளோட மைண்ட் அந்த மாதிரி. அதுதான் அன்றைக்கி விஜய் பார்வதிக்கு நடந்தது. இன்றைக்கி வந்து நம்ம அரோராவுக்கு நடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் இவங்க பண்ண விஷயங்கள் இப்போ இவங்க அன்றைக்கி அவங்க ஃபுல்லாக வருத்தப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க வருத்தப்படுவாங்களா? கேட்டால் கிடையாது. அந்த செகண்டுக்கு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பித்து போய்ட்டாங்க. ஏன்னா காலையிலேயே வந்து அரோரா அடுத்த பிளானை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பிளான் போட்டிருக்காங்க. ஒன்று, இப்போது எப்படி விஜய் பார்வதியை வெறுப்பேற்றி அவங்க சந்தோஷப்பட்டாங்களோ அது மாதிரி இப்போ வியானா வெறுப்பேற்றி சந்தோஷப்படணும்னு ஒன்று, சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு விஜய் பார்வதியும் கமருதீன் கண்டிப்பாக பழி வாங்குறதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. அதை வந்து எஃப்ஜே வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேன், சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. இந்த டோப்பமென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லவே, அந்த மாதிரி டேர்ம்ஸில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை வெளிப்படையாக சொல்லி அதை வந்து அங்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாதாரணமான ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம ரசிப்போம். ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு எப்படி இனிச்சுதா, இப்போ கசக்குதா அப்படின்ற மாதிரி. ஸோ அரோராவோட இந்த நிலைமையை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.